மாநாட்டுக்கு பொதுவா என்ன ஆச்சு? எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க மாநாட்டுக்கு? வந்தாங்கப்பா ஒரு 30 லட்சம் பேருப்பா. இல்லையா? வடநாட்டு ஊடகங்கள்லாம் அவ்வளவு சொல்லலையே. இல்ல 30 லட்சம் வருவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். ஒரு 20 லட்சம் பேரா வந்திருப்பானுங்க. 20 லட்சம் வந்திருப்பானுங்க. இல்ல, தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் எல்லாமே காட்டினாங்களே. இல்ல 20 லட்சம் வந்திருப்பானோ நம்ம வாரியர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு 10 லட்சம் பேரா வந்திருப்பானுங்க. நான் தான் லைவ்ல உட்காந்து பாத்துட்டு இருந்தேனே. என்னப்பா போன மாநாட்டுக்கு வந்ததுல 10 விழுக்காடு கூட வரலன்றாங்களே. போன மாநாட்டுல வந்ததுல பாதி வந்துருச்சு. ஒரு 5 லட்சம் வந்துருச்சு. தென் மாவட்டத்துல இருந்து வண்டியே சரியா வரலன்றாங்களே. 5 ஒரு 3 லட்சமாவது வந்திருக்கும் எப்படியும். அந்த திடலே நிரம்பலையே. எப்பா எப்படிப்பா சொல்றீங்க? 40ல இருந்து 50,000 பேர் தான். 85,000 பேர் வந்தாங்க. 85,000. நாங்க எதிர்பார்த்தது அவருக்கு 10%, ரொம்ப அதிகம் போனால் 15% அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆரம்ப கட்ட கணிப்பு. ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா நாங்கள் எதிர்பார்த்ததை விட தாண்டி விடுமோ அப்படிங்கிற சந்தேகமும் வருது. எப்படின்னா, இப்போ விஜய் வந்து சப்போர்ட் பண்ணி பேசணும்னு யாரும் நினைக்கக்கூடாது. விஜய் வந்து எங்களுக்கு விஜயால் எங்களுக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை. அதைத்தான் இப்போ இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் கணக்கு வச்சுருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் லைக் பண்ணுவாங்க. எப்போவுமே எதை வச்சு கணக்கு பண்ணணும்னா, ஒரு வீடியோவை விரும்புகிறவங்க எத்தனை பேருங்கிறத வச்சுலாம் நம்ம கணக்கு பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்கள் விருப்பம் தெரிவிச்சு லைக்குன்னு போடுவீங்க. விஜய் வந்து இன்ஸ்டாகிராமில் மதுரை மாநாட்டில் இவர் எடுத்த ஒரு வீடியோ, இவர் முகத்தை காமிச்சு வித வீடியோ அதை போட்டிருக்காரு. போட்டால் 11 கோடி பேர் அதை பார்த்துருக்காங்க. இதுவரை இன்ஸ்டாகிராம் ரெக்கார்டே உடைஞ்சிச்சு. இதுவரை எந்த ஒரு வீடியோவையும் 11 கோடி பேர் பார்க்கல. ஆனால் இந்த 11 கோடி பேரில் தமிழ்நாடு இருந்து பார்த்தவன் யார்? ஏன்னா விஜய்க்கு பக்கத்து மாநிலத்திலையும் இருக்குல்ல, கேரளாலெல்லாம் அவருக்கு ரொம்ப ரசிகர்கள் அதிகம். 11 கோடி பேர் பார்த்துருக்காங்க. அதில் 11 கோடி பேரில் 5 கோடி பேர் 4 கோடி பேர் வந்து மற்ற மாநிலங்களை சேர்ந்தவராக இருந்தாங்கன்னு வைங்க. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தவங்க எப்படி 4-5 கோடி பேர் இருக்கும்? பார்க்குறது சர்வசாதாரணம். நீங்களும் நானும் கூட என்னமோ வீடியோ வந்திருக்கேன்னு பார்ப்போம். அதை வச்சு கணக்கு போடக்கூடாது. அதை வச்சுக்கிட்டு விஜய்க்கு 10 கோடி பேர் இருக்காங்க, 11 கோடி பேர் இருக்காங்க, பார்த்துருக்காங்க மேடம். ஆனால் அதில் உண்மையான செல்வாக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த பார்த்ததை லைக் போடுவாங்க. அதில் தான் உண்மையான செல்வாக்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் 1.5 கோடி பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் ஒரே ஆள் 100 லைக் போடுவாங்க. அது போட முடியாது. நீங்கள் ஒரு ஆள் ஒரு லைக்குக்கு மேலே அதில் போட முடியாது. எங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு லைக்கை தான் எடுத்து கொடுக்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 1.5 கோடி லைக்ஸ் வந்துருக்கு. அப்படின்னா ஒரு 1 கோடியே 60 லட்சம். அந்த 60 லட்சத்தை மற்ற மாநிலங்கள்னு வச்சுக்கிட்டா கூட குறைந்தது 1 கோடி